பாக்ஸ் சைசிங்னால உங்களோட எலிமெண்டோட வித் அண்ட் ஹைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எப்படி அப்படின்னா, உங்களோட எலிமெண்டோட சைஸ் வந்து பார்டர் அண்ட் பேடிங் இன்க்ளூடா இருக்கணுமா இல்லைன்னா அது ரெண்டும் இல்லாம இருக்கணுமான்னு பாக்ஸ் சைசிங் தான் முடிவு பண்ணும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் சைசிங்கோட டிஃபால்ட் வேல்யூ பார்ப்போம். பாக்ஸ் சைசிங்கோட டிஃபால்ட் வேல்யூ கான்டென்ட் பாக்ஸ். கான்டென்ட் பாக்ஸ் அப்படின்னா உங்க டிஃப்க்கு வந்து நீங்க 200 பிக்சல் வித் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கான்டென்ட் மட்டும் 200 பிக்சல் இருக்கும். உங்களோட பார்டர் அண்ட் பேடிங் சேர்ந்து 200 பிக்சல் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு இந்த டிஃபோட கான்டென்ட்டோட வித் வந்து 200 பிக்சல்னு போட்டு பேடிங் 20 பிக்சல்னு போட்டு பார்டர் 5 பிக்சல் சாலிட் ரெட்னு போட்டோம்னா இப்ப நம்மளோட டிஃபோட வித் வந்து எப்படி ஆயிரும் அப்படின்னா 200 பிக்சல் வந்து நம்ம டிஃபோட வித் பிளஸ் பேடிங் லெஃப்ட் அண்ட் ரைட் 40 பிக்சல் பிளஸ் பார்டர் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 5 பிக்சல். ஸோ டோட்டலா 10 பிக்சல். இப்ப நம்மளோட டிஃபோட வித் வந்து எவ்வளவு ஆயிரும்னா 250 பிக்சல் ஆயிரும் சேர்த்து. அதாவது வித் பிளஸ் பேடிங் பிளஸ் பார்டர் சேர்த்து. மார்ஜின் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டா மார்ஜின் சேராது. உங்களோட கான்டென்ட்டோட வித்தோ ஹைட் வந்து கனெக்ட் பண்றது மார்ஜின் சேர்த்து இல்ல, மார்ஜின் சேர்க்காம ஓன்லி பார்டர் அண்ட் பேடிங் இதை மட்டும் தான் இன்க்ளூட் பண்ண முடியும். உங்க பாக்ஸ் சைசிங்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான வேல்யூ தான் வந்து பார்டர் பாக்ஸ். பார்டர் பாக்ஸ் அப்படின்னா உங்களோட கான்டென்ட்டோட டோட்டல் வித் வந்து இன்க்ளூட் பார்டர் அண்ட் பேடிங்ல இருக்கும். அதாவது நீங்க இந்த கான்டென்ட் பாக்ஸை வந்து பார்டர் பாக்ஸா மாத்துறீங்க அப்படின்னா இப்ப வித் 200 பிக்சல் பேடிங் 20 பிக்சல் பார்டர் 5 பிக்சல் இருக்குல்ல, இது அப்படியே எப்படி ஆயிரும்னா ஸ்ட்ரிங் பண்ண பார்க்கும். 200 பிக்சல் உள்ளுக்கே இருக்க பார்க்கும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா பேடிங் அண்ட் பார்டர்ல நோண்டாது, உங்களோட ஆக்சுவல் கான்டென்ட் இல்ல அதோட பிக்சல் குறைஞ்சிரும் 150 இப்படி ஆயிரும். ஸோ 150 உங்களோட கான்டென்ட்டோட வித் இருக்கும், பேடிங்கோட வித் வந்து 40 இருக்கும், பார்டரோட வித் வந்து 10 பிக்சல் இருக்கும். ஸோ டோட்டலா 200 பிக்சல் ஆயிரும். பார்டர் பாக்ஸ்னா இன்க்ளூட் பார்டர் அண்ட் பேடிங். கான்டென்ட் பாக்ஸ்னா ஒன்லி கான்டென்ட் ஒன்லி 200 பிக்சல்ல வரும். இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் செய்யலாம். இப்போ நம்ம HTML-ல ரெண்டு டிஃப் இருக்கு. ஒன்னு கான்டென்ட் பாக்ஸ் கிளாஸோட, இன்னொன்னு பார்டர் பாக்ஸ் கிளாஸோட இருக்கு. நம்ம HTML-ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம CSS-ல போயிட்டு ரெண்டு கிளாஸையும் டார்கெட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கான்டென்ட் பாக்ஸ். இதுல வந்து நம்ம பாக்ஸ் சைசிங் வந்து கான்டென்ட் பாக்ஸ் ஆக்கும். இதோட வித் வந்து 200 பிக்சல், பேடிங் வந்து 20 பிக்சல், பார்டர் வந்து 5 பிக்சல், சாலிட் பிளாக். இப்போ நம்ம கான்டென்ட் பாக்ஸ்க்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துப்போம். பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ, சேஃப். இப்போ பாத்தீங்கன்னா இதான் நம்மளோட கான்டென்ட் பாக்ஸோட ஸ்டைல் இப்போதைக்கு இருக்கிறது. ரெண்டாவது பார்டர் பாக்ஸ்க்கு வந்து ஸ்டைல் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் சைசிங் வந்து பார்டர் பாக்ஸ் ஆக்கிட்டு இப்போ நம்ம இருக்கிற வித் அண்ட் பேடிங் அண்ட் பார்டர் காப்பி பண்ணி பேஸ்ட். ஓகே, இப்போ பார்டர் பாக்ஸோட பேக்ரவுண்ட் கொடுத்துப்போம். நம்ம பேக்ரவுண்ட் கலர் லைட் கோரல் கொடுத்துப்போம். இப்போ சேவ் பண்ணி இப்போ பாருங்க எல்லாமே சேமா இருக்கு. 200 பிக்சல் 20 பிக்சல் 5 பிக்சல், இங்கேயும் 200 பிக்சல் 20 பிக்சல் 5 பிக்சல். ஆனா நீங்க உங்களோட குரோம்ல பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் உள்ள வித் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்னது. இப்போ நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க கான்டென்ட் பாக்ஸோட வித் வந்து 200 பிக்சல் பிளஸ் இங்க ஒரு 20 பிக்சல் இருக்கு பிளஸ் இங்க ஒரு 5 பிக்சல். டோட்டலா என்ன ஆயிரும்னா 250 பிக்சலா மாறிடும். உங்களோட கான்டென்ட் பாக்ஸ் எக்ஸாம்பிள் வந்து இப்போதைக்கு 250 பிக்சல்ல இருக்கு. நீங்க 200 பிக்சல் தான் வச்சீங்க. ஆனா உங்க பார்டர் பாக்ஸ்ல வந்து பாருங்க 200 பிக்சல் போட்டீங்க, ஆனா இங்க பாருங்க 150 மாறிடுச்சு. பிளஸ் 20 பிளஸ் 5 ஆல் டுகெதர் 200 பிக்சல். ஸோ இந்த பாக்ஸ் சைசிங் இப்போ நம்ம கோட்ல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட எலமெண்ட்லயும் பாக்ஸ் சைசிங் வந்து வேலை செய்யும். எப்படி வேலை செய்யுது அப்படின்னா பாருங்க நம்ம இப்போ இந்த பேடிங் போர்டு எதுவுமே போடல. ஆனா ஒன்ஸ் பேடிங் போர்டு போட்டோம் அப்படின்னா நம்ம கேட்குற வித் கொடுக்காம பேடிங் பிளஸ் போர்டு இது எல்லாத்தோட வித்தையும் சேர்த்து இன்னும் நீட்டாக்கும். அதனால எல்லாத்தோட பாக்ஸ் சைசிங்கையும் நம்ம கான்டென்ட் பாக்ஸ்ல இருந்து பார்டர் பாக்ஸ்க்கு மாத்திரும். எப்படி மாத்தலாம் அப்படின்னா ஒன்னொன்னா ப்ராடக்ட் ஓவியூக்கு தனியாக ஒரு பாக்ஸ் சைசிங் போட்டு அதோட பாக்ஸ் சைசிங் மாற்றி அதுக்கப்புறம் செக்ஷன் டைட்டிலுக்கு பாக்ஸ் சைசிங் போட்டு அதோட பாக்ஸ் சைசிங் மாற்றுறது பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் யூனிவர்சலா டோட்டலா எல்லாத்துக்குமே பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸாக மாற்றிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் ஓவியூக்கு ஹைட் கொடுத்தீங்க வச்சுக்கோமே 100 பிக்சல் இப்படின்னு கொடுத்தீங்க வச்சுக்கோமே ப்ளஸ் பார்டர் 10 பிக்சல் சாலிட் ரெட் அப்படின்னு கொடுத்து ரெட் வேணா ப்ளூ அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ நம்ம ப்ராடக்ட் ஓவியோட ஹைட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வித் 794 இருக்குல்ல, அது வித் டைம்ஸ் 80 இருக்குல்ல, இந்த 80 தான் இப்போதைக்கு நம்மளுக்கு ஹைட்ல இருக்கு. நம்ம ஆனால் 100 பிக்சல் வச்சோம், இங்கே 80 பிக்சல் தான் இருக்கு. ஏன்னா பார்டர் 10 பிக்சல் பிளஸ் 10 பிக்சல் டோட்டலா 100 பிக்சலா மாறிடுச்சு. இப்படிதான் பார்டர் பாக்ஸ் வேலை செய்யும். அதுவே நான் கான்டென்ட் பாக்ஸா போட்டிருந்தேன்னா எல்லாத்தையுமே கான்டென்ட் பாக்ஸா மாத்தினேன் அப்படின்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹைட் வந்து 100 பிக்சலா ஆயிடுச்சு. ஆனா பார்டர் 10 பிளஸ் 10 டோட்டலா 120 பிக்சலா மாறிடுச்சு. நம்ம என்ன வித் கேட்குறோமோ அது கிடைக்காது கான்டென்ட் பாக்ஸா இருந்துச்சு அப்படின்னா. பார்டர் பாக்ஸா இருந்தாதான்
நம்ம என்ன வித் வந்து ஸ்பெசிஃபிக்கா போடுறோமோ, ஹைட் வந்து ஸ்பெசிஃபிக்கா போடுறோமோ, அது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால எல்லாத்தோட பாக்ஸ் சைஸிங்கும் நம்ம பார்டர் பாக்ஸா மாத்திரும். இப்ப பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் ஃபைன்.